அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன ஞானம், பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியுடைய பரிபூர்ணமான ஆசைகள் கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு புதனுடைய வலிமை எப்படி இருக்கு, ஒரு ஜாதகத்துல புதன் தரக்கூடிய வலிமை என்னென்னங்கிறது பார்க்க போறோம். எல்லா கிரகத்தையும் ஒரு பக்கத்துல வச்சு இன்னொரு பக்கத்துல புதனை வச்சோம்னா சமமா இருக்கும். அவ்வளவு வலிமையானது, அதே நேரத்துல அவ்வளவு மென்மையானது. உடம்புல, மனசுல, எண்ணங்கள்ல எல்லா இடத்துலயுமே வலிமை இருக்குன்னா அது புதனால் தரப்பட்ட வலிமை மட்டும்தான் இருக்கு. சுப வலிமைன்னு சொல்லணும். ராகு ஒரு தீய வலிமைனா அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத வலிமை புதனுக்கு உண்டு. புதன் தரக்கூடிய உணர்வு அல்லது வலிமை அல்லது எண்ணங்கள் மற்ற கிரகங்களால் தரவே முடியாது. உதாரணமா ஒரு பொண்ணு இல்ல ஒரு பையன் 25 வருஷமா ஒரு அப்பா அம்மாவுடைய சொல்படி கேட்டு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு புதனுடைய கருணை அப்படின்னு பட்டவனே அவருக்கு காதல் உணர்வு வர ஆரம்பிச்சிரு வச்சுக்கோ. அந்த காதல் உணர்வு வந்துருச்சுன்னா அவர் யார் சொல்றதுன்னு கேட்க மாட்டார். வீட்டுல அந்த குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தனை பேரும் நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த புதன் கொடுத்த அந்த வலிமையான உணர்வுக்கு பின்னால் அந்த ஜாதகர் நகர ஆரம்பிச்சிருவார். அவ்வளவு ஒரு வலிமையான உணர்வு கொடுக்கறதுல புதனுக்கு நிகர் புதனே. புதன் தரக்கூடிய உணர்வுகள்ல 4 உணர்வு ரொம்ப முக்கியமா நான் கருதுறேன். அது முதல்ல கல்வி உணர்வு அல்லது கல்வி அறிவு. புதனுடைய வலிமை தான் அந்த தீர்மானம் பண்ணுது. ஒருத்தருக்கு கல்வி எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கல்வியுடைய வலிமையும் அந்த கல்வி வலிமைக்கு தகுந்த வருமானத்தையும் திட்டமிடுதலையும் புதனால மட்டும்தான் தரப்படுது. புதனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்குது. 2வது உணர்வா சொல்லும்போது உடல் வலிமை. எடுத்தோடனே அந்த குழந்தை படிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி உடல் வலிமை கொஞ்சம் இருக்கணும். ஆரோக்கியம் இருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுல முக்கியமா காது, மூக்கு, தொண்டை, ஸ்கின்னு, இதோடைய நரம்பு மண்டலங்களையும் தோல் பகுதியும் புதன் தான் ஆணுகிட்டு இருக்கு. அப்ப புதனுடைய வலிமையான தாக்கங்கள் ஏதேனும் கொஞ்சம் குறைவு இருந்தா கூட இந்த உறுப்புகள்ல குறைபாடு வர ஆரம்பிச்சிடும். 3வதா சொல்லும்போது புதன் தரக்கூடிய காதல் உணர்வு. ஒரு குறிப்பிட்ட பருவத்துல அந்த உணர்வு வந்தே ஆகணும். இந்த காதல் உணர்வு வரல அப்படின்னா அவர் கொஞ்சம் அப்நார்மலாக கருதப்படுவார். 45 வயசு வரைக்கும் காதல்லாம் என்னன்னு தெரியல, அப்படி எனக்கு உணர்வே இல்லைங்கிறது போய் கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்றது? ஏதேனும் ஒரு விட்ட அவருக்கு ஒரு விருப்ப உணர்வை கொடுக்கணும். அது விருப்ப உணர்வா இருக்கலாம், காதலா இருக்கலாம், ரொம்ப அதிகப்படியான உணர்வு தோன்றக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சுக்கரனுடைய அனுமதி இல்லாம அந்த உணர்வு வரவே வராது. இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இது கூட ஒரு வலிமையான ராகு வக்ரகரங்கள் சேரும்போது அது வேற மாதிரியான உணர்வா மாறுது. தனித்த புதன் அல்லது சுபகிரத்துடன் சேர்ந்த புதன் ஒரு மென்மையான காதல் உணர்வு அவருக்கு ஏற்படுத்துது. இது 3வது. 4வது திட்டம். படிக்கிற காலத்துல இருந்து அடுத்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கிளியரான வரையறை தரக்கூடியது புதன் தான். அந்த கிளியரான வரையறை இல்லை அப்படின்னா அவர் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப எந்த ஜாதகத்துல புதன் பலகீனமா இருக்கோ இல்ல புதன் பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்கிட்ட வலிமையான திட்டங்கள் எதுவும் இருக்காது. அவர் படிச்சது ஒன்னா இருக்கும், போற வேலை ஒன்னா இருக்கும், விரும்பினது ஒன்னா இருக்கும், திருமணம் பண்ணது ஒன்னா இருக்கும், மருந்து ஒண்ணுக்கு சாப்பிடாரு, நோய் ஒரு விதமா வளர்ந்துட்டு இருக்கும். எல்லாமே வேற விதமாக நடந்து கொண்டிருப்பதை உணர முடியும். அப்ப புதன் தான் வலிமையான திட்டங்களுக்கு அதிபதியாக காரணியாக விளங்குகிறார். காதலர் தினம் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கான கார கிரகம் புதன் தான்.
புதன் இல்லாம காதல் உணர்வே கிடையாது. அந்த காதலர் தினத்துக்கான காரகிரகமான புதன் தான் மென்மையையும் சந்தோஷத்தையும் காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான கிரகம். புதனால் வெளிப்படுத்தக்கூடிய காதல் அடுத்தவங்களுக்கு ரொம்ப மென்மையா, அழகா, ரம்மியமா தெரியும். பாதிக்கப்பட்ட புதனோ இல்ல புதனோட ஒரு பகை கிரகங்கள் சேர்ந்திருந்தோ அவர் ஒரு காதலை வெளிப்படுத்தினார்னா அது அடுத்தவங்களுக்கு ஒரு வன்மையான உணர்வாகவும் ரொம்ப விக்கிரமாவும் வித்தியாசமாவும் தெரியும். அப்ப அது சண்டைகள் ஏற்படுது. அப்ப அமைதியான ஒரு அழகான ஒரு ரம்மியமான உணர்வை வெளிப்படுத்தணும்னா அதுக்கும் புதன் தான் மூல காரணமா இருக்கு. சார், நான் போற திட்டங்கள் எல்லாமே தப்பா போயிடுது, நான் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை செய்யல, என்னுடைய நரம்பு மண்டலங்களோ ஸ்கின்னோ பாதிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய காதல் உணர்வு என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே புதனுடைய ஆளுமையை அதிகப்படுத்தணும், கதிர் அதிகப்படுத்தணும். திதிகள்ல அஷ்டமிங்கிறது ஒரு மோசமான திதி அப்படின்னு பரவலா சொல்லப்படுது. ஆனா அஷ்டமி திதிக்காக நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான பூஜ புனஸ்காரங்களுமே பெருமாளுடைய தன்மையான புதனுக்குத்தான் போய் சேரும். ஒரு சில குறிப்பிட்ட வேதங்களை முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடிய யாகங்கள்ல பர்டிகுலர் ரிக்வேத பவமான சுத்தம் அப்படின்னு ஒண்ணு அடிக்கிறக்க சொல்லுவேன். அதை கூட ஒரு புதன்கிழமை அஷ்டமி தேதியில வரும்போது கூடுதல் பலம்ங்கிற வார்த்தையை சொல்லுவோம். நீண்ட காலமாக ஒருத்தர் தொடர்ந்து வலிக்கக்கூடிய உணர்வுகளை தரக்கூடிய உணர்வை அறுத்து எரியணும் அப்படின்னா கூட அஷ்டமி தேதியில் வழிபடக்கூடிய வழிபாடு தான் செய்யுது. அதுவும் புதன்கிழமை அஷ்டமி தேதியில் வருதுன்னா கூடுதலா பயன்படும். எனக்கு ஒரு 10 வருஷமா பெயினா இருக்கு, ஒரு 8 வருஷமா என்னால அதை மறக்க முடியல, ஒரு 15 வருஷமா இந்த உணர்வு எனக்கு கொள்ளுது, இந்த மாதிரி சொன்ன அத்தனை பேத்துக்குமே புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் சேரக்கூடிய நாள்ல பெருமாளுடைய ஸ்தலங்கள்ல பெருமாளுடைய வழிபாடுகளை செய்யும்போது அதுல இருந்து அவங்க மென்மையா விடுபடுற அனுபவமா உணர்றாங்க. ரொம்ப வச்சு சொல்லியிருக்காங்க. என்னால கோயில் பொருள் அவ்வளவு நேரம் இல்லை, இல்ல கோயில் போக முடியாது, வேற ஒரு நாட்டுல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட பெருமாளுடைய மந்திரங்களை காதுல கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நல்ல ஒரு பிரகாசத்தை உணர முடியும் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒண்ணு. நீங்க படிக்கக்கூடிய எல்லா விதமான இதிகாசங்களுடைய முக்கியமான சாராம்சத்தை குறிக்கக்கூடிய காரகிரகம் புதன். புதனுடைய அனுகிரகம் இல்லைன்னா உங்களால ஒரு நாம ஜெயத்தை எழுத முடியாது. ஒரு புத்தகத்துல கூடிய முக்கியமான காப்பீட்டோட ஒரு பகுதியை உங்களால வாசிச்சு புண்ணியம் அடைய முடியும். உதாரணமா நம்ம ராமாயணத்துல அனுமரை பத்தி சுந்தரகாண்டங்களை பத்தி படிக்கணும் அப்படின்னா புதனுடைய அனுகிரகம் இருக்கணும். எத்தனையோ பேர் சுந்தரகாண்டங்களை ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை படிச்சு வாழ்க்கையில திருமணம் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, நல்ல நிலைமை நினைச்சிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க ஜாதகத்தை பூரா எடுத்து பார்த்தோம்னா புதன் குருவுடைய பார்வையிலையோ இல்ல சுபகரனுடைய சேர்க்கையிலையோ இல்ல சுபகரனுடைய பார்வையில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் ஒரு அற்புதமான திட்டங்களை வகுத்து கொடுத்துரும். நம்ம புதனை பலப்படுத்தணும்னா சுந்தரகாண்டத்துல ஒரு பகுதியை படிக்கலாம். அந்த மீனாட்சி அம்மனை கெட்டியா பிடிச்சி நமஸ்காரம் பண்ணும். ஒரு அம்மாவுக்கு பயங்கரமான மன வலி, உறவுகளுக்கு கடுமையான காயம், அவங்களுக்கு புதன் 4ல இருக்கு, 4வது வீட்டுல இருக்கார் புதன், கேந்திரத்துல வலுப்பெற்ற நிலைமையில இருக்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார், 4வது வீட்டுல சொந்த வீட்டுல ஒரு மிதுன லக்னம், 4ல புதன் இருக்கு, வலிமையான புதன். ஆனா அவங்களால ஒரு உணர்வை ரொம்ப கடுமையா உணர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாட தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. புதன்கிழமைன்னு சொல்லப்பட்டது. ஒரு 6 வாரம் புதன்கிழமை காலையில எழுந்து கோயில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வராங்க. 7வது வாரம் அவங்க சொன்னது மனசுக்குள்ள பாட்டு பாடுது, பட்டாம்பூச்சி பறக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த வழிபாடு என்ன செஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு எந்த விதமான காசு குணத்தையும் கொடுக்கல, புருஷ எதுவும் நடக்கல. ஆனா அந்த காயத்தை சமாதானப்படுத்தியிருக்கு, காயத்தை கம்ப்ளீட்டா குணப்படுத்தியிருக்கு. அதுக்குள்ள வேறொரு உணர்வு புகுத்திருக்கு. அந்த வேறொரு வலிமையான உணர்வை புகுத்துவதற்கு புதனுடைய வழிபாடு ரொம்ப அவசியம். அப்ப வலிமையான நல்ல உணர்வுகளை கொடுக்கணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். நல்லா இல்லாத பட்சத்துல புதனுடைய வழிபாடை தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம்.
யாருக்கெல்லாம் புதன் 1, 3, 7, 11 இந்த இடங்கள் இருக்கோ அவங்களோட திருமண வாழ்க்கையில தவறான நபரை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 1, 3, 7, 11 அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் குறைந்த பாகை அதிக பாகை இருந்ததுன்னா கூடுதலா கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அங்க தவறான ஒரு நபரை திருமணம் பண்றோம், இல்ல பொருத்தமில்லாத ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் அந்த உணர்வு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க கூட புதனுடைய வழிபாடு பண்ணும்போது அந்த வழியிலிருந்து மீண்டு வரதை உணர முடிகிறது. ஒரு தம்பதி பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு பையன் அந்த பொண்ணை விரும்புறான், அந்த பொண்ணு பையன் பெரிய லெவலில் வசதியா இருக்கான்னு 2 விரும்புறாங்க. 2 பேருமே நேரடியா பார்த்துக்கல, என்னுடைய பேக்ரவுண்டை விசாரிக்கிறாங்க, ப்ரொஃபைல் அவங்க 2 ஓகே ஆயிடுது. நேர்ல சந்திக்கும் போது பார்த்தா பையன் ரொம்ப குண்டா இருக்கான், பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கு, பொண்ணு படிக்கல, பையன் ரொம்ப படிச்சிருக்கான். இப்போ அவங்களுக்கு 7 புதன் ரொம்ப குறைந்த பாகல வெறும் 1 டிகிரியில இருக்கு. திருமண உடனே முதல்ல அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மையை வேகமா வெளிப்படுத்தும். எப்ப சார் வெளிப்படுத்தும்? உறவுன்னு உரிமை கோரும் போதுதான் வெளிப்படுத்தும், வேற போது வெளிப்படுத்தாது. நான் மனசுல ஒரு இமேஜ் வச்சிருந்தேன், ஒரு கற்பனை புள்ளியில வாழ்ந்துட்டு இருந்தேன், அந்த புள்ளிக்கு இவங்க பொருத்தம் இல்லைங்கிற வாழ்க்கை துணையை அதை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக புதனுடைய தன்மை தான் இருக்கு. எனக்கு ஒரு பொருத்தம் இல்லை, இந்த பாலின குறைபாடு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல புதன் 1, 3, 7, 11 அமைகிறவங்க ஒன்றுக்கு பல முறை விசாரிச்சு விசாரிச்சு ஜாதகங்கள் வெவ்வேறு குணங்கள் அழைச்சி திருமணம் பண்றது சந்தோஷமான திருமணத்துக்கு முக்கியமான காரணமா அமையும். வலிமையான எண்ணங்களை தருவதற்கு புதனுக்கு ஈடு இணை எந்த கிரகமே கிடையாது. நரம்புடைய பலம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பலம்னு சொல்லுது. அப்ப நரம்பு பலத்தை குறிக்கக்கூடியது புதனுடைய அமைவு. ஒரு ஸ்கின்னோட நிறம் அடுத்தவங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்குது, அந்த ஸ்கின்னோட தன்மையை கொடுக்கறது புதனோட தன்மை. ஒருத்தனுடைய அறிவு மற்றவங்களுக்கு பிரகாசம் தெரியுது, அதுக்கு ஒரு புதன் காரணம். உணர்தல் அதுதான் புதனும் ஒரு காரணம். அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் பக்கத்துல போய் நான் யாருன்னு சொல்லணும்னா புதன் நல்லா இருந்தா நல்ல விதமா சொல்ல முடியும். அப்படி ஒரு வலிமையான உணர்வுகளுக்கு காரண கிரகமா இருக்கக்கூடிய அந்த புதனை எல்லாரும் வழிபடுவோம். அந்த புதனுடைய அமைவு நல்லா அமைவதற்காக உங்க அருகாமையில் இருக்கிற கன்னிமார் தெய்வங்களை வழிபடலாம், பெருமாள் வழிபாடு பண்ணலாம், பெருமாளுடைய தோத்திரங்களை சொல்லிக்கிட்டே வரலாம், பெருமாளுடைய இதிகாசங்களை படிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு புண்ணியத்தை பெற்றுத்தரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஆகச்சிறந்த ஒரு வழிபாடு நம்மள ஒரு நல்ல தளத்துக்கு கூட்டிட்டு போகும்போது மாற்று கருத்தே இல்லை. அது தொடர்ந்து பண்ணுங்க. நம்ம ஜிகா ஸ்கூல் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். அனுபவத்தில் தேர்ந்தெடுத்த முத்துக்களை மட்டுமே தொகுத்து உங்களுக்கு மாலையா கொடுத்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும். யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா கீழே நம்பர்ல பதிவு செய்து நீங்க படித்துக்கலாம். ஜோதிடம் படிக்கிறதுனால உங்க முடிவெடுக்கக்கூடிய திறனும் ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய சக்தியும் ஒரு அற்புதமா உங்களுக்கு வித்தியாசப்படுறத என்னால உணர முடியும். அந்த வகையில் நம்ம ஜோதிடத்தை அடிப்படை உயர்நிலை 2ஆ பிரிக்கிறோம். அடிப்படை படிக்கிறவங்களுக்கு 14/2/2026 அன்னைக்கு ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. படிக்க விருப்பம் இருக்குன்னு படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். ஏற்கனவே எனக்கு அடிப்படையெல்லாம் நல்லா தெரியும், நான் பலன் சொல்றது தடுமாற்றம் இருக்குன்னா 19/2/2026 அன்னைக்கு ஆன்லைன் வகுப்பா என்னோட ஸ்டாம்புகளால் நிறைவேற என்னோட ஆய்வுகளால் வெளிப்பட்ட சந்திரநாடி அப்படிங்கிற புத்தகத்துடைய முழு தொகுப்புகளையும் ஒரு 14 நாள் வகுப்பு தொடர்ந்து ஆன்லைன் நடத்த காத்திருக்கிறேன். அதுல படிக்கிறதுனால கீழே நம்பர்ல முன்பதிவு செய்யலாம். இந்த 2 வகுப்புமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சி போகக்கூடிய அற்புதமான விளக்காக இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியின் பிரசன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள்.